இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ஜூன் மாத கிரக நிலையை முதல்ல பார்த்துருவோம். ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கு இல்லையா, சுக்கிர பகவான் உங்களுக்கு புதன், சூரியன், சனி இதெல்லாம் முக்கிய கிரகமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் பயிற்சி ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் சுக்ராதித்ய யோகம் உருவாகுது, கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. அது தவிர இந்த ஜூன் மாதத்தில் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 14ஆம் தேதி புத பகவான் மிதுனத்திற்கு மாறுறாரு. ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு. ஆனி மாதம் ஆரம்பமாகுது. ஜூன் 29ஆம் தேதி புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி ஆகிறாரு. இந்த கிரக நிலையை வச்சு பார்த்து ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன யோகன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மன உறுதியுடன் செயல்படும் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து களத்திர ஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. உங்களின் சகல காரியங்களையும் அனுகூலமாக்குறாரு. ஏழரைச்சனி விரைச்சனியாக செயல்படுது. தேவையற்ற விரயம் உண்டாகும். அதனால் இந்த காலத்தில் தேவையற்ற செலவுகளை குறைச்சி அத்தியாவசியமான செலவுகளை செய்யணும். வீடு கட்டுறது, புதிய வீடு வாங்குறது, திருமண காரியம் செய்கிறது, இதன் மூலம் சுபவிரயமாக அமையும். அறிவியல் ஆராய்ச்சி துறையினராக இருந்தீங்கன்னா புதிய கண்டுபிடிப்புகளால் நல்ல முன்னேற்றம் அமையும். உங்களின் கௌரவத்தை தக்க வச்சுக்கிருவீங்க. எதிலும் உங்களின் பங்கு இருக்கணும்னு நினைப்பீங்க. குறைந்த முதலீடுகள், சிறு தொழில் செஞ்சீங்கன்னா வருமானம் இருக்கும். அதிக முதலீடு மூலம் சில நேரம் தடைப்பட்டிருக்க காரியம் எல்லாம் நடக்கும். அரசியலிலையும் பொது வாழ்விலையும் அதிக ஆர்வமில்லாத சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இசைக்கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். புதிய திட்டங்களை கொஞ்ச காலம் தள்ளி போடுறது நல்லது. ஆன்மீக தொண்டுகளில் அதிக ஆர்வம் செலுத்துவீங்க. உடல்நலனில் அடிக்கடி கவனம் செலுத்துறது நல்லது. மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் அமையும். உங்களுடைய தரம் காரியங்களில் அதிக ஆர்வம் செலுத்துவீங்க. உங்களின் எண்ணங்களை செயல்படுத்தி தேவையான அனைத்து பணிகளையும் துரிதமாக செயல்படுத்துவீங்க. தேவைக்கு தகுந்த பணவரவு இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள் 16/6/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:33 மணி முதல் 19/6/2024 புதன் காலை 10:56 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், வெண்மை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசைகள் வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன், திங்கள், செவ்வாய். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஞாயிறு மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையும் செலுத்தி வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி செஞ்சால் சகல காரியங்களும் வெற்றியை தரும். மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை ஜூன் மாதம் உறுதுணையாக இருக்கும் நிதி வளர்ச்சியில் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. இந்த மாதம் பிற மாநிலம், நாடு போன்ற புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் நிரந்தர வழியிடத்தையும் பெறலாம். வேலையில் உங்கள் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். புதிய திட்டங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க. உங்கள் செயல்பாடுகளை திறம்பட செய்வீங்க மற்றும் சரியான நேரத்தில் பணியை முடிப்பீங்க. இது ஒரு பதவி உயர்வை கொண்டு வந்து சேர்க்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் இந்த மாதம் உங்களுக்கு செழிப்பாக கிடைக்கிது. சில காரணங்களால் செலவுகள் கூடுது. உற்றார் உறவினர்களின் ஆதரவால் சிரமங்களை சமாளிப்பீங்க. உடன்பிறப்புகள், இரத்த உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணையுடனான உறவு பிரச்சனை தீர்க்கப்படுது. இது உங்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அளிக்குது. இருந்தாலும் உடன் பிறந்தவர்கள் மூலம் சில நிதி இழப்புகள் ஏற்படுது. உங்கள் இளைய உடன் பிறந்தவர்களால் உங்கள் கடமைகள் அதிகரிக்குது. உங்கள் மூத்த உடன்பிறப்புகளால் வீட்டு செலவுகள் அதிகரிக்குது. வாழ்க்கை துணையுடன் பிரிந்திருந்தீங்கன்னா புதிய துணையுடன் புதிய வாழ்க்கையை தொடங்கலாம். சிலருக்கு எதிர்ப்பாலினத்திடம் இருந்து பல முன்மொழிவுகள் வரலாம். உங்கள் சொந்த ஊரிலிருந்து வெகு தொலைவில் உள்ள இடத்துல உங்கள் உயர் படிப்பை தொடரலாம். குழந்தைகளின் கவலை மற்றும் பயத்தை போக்கி படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கீழ்நிலை கல்விக்கு ஆதரவளிக்கணும். ஜூன் மாதம் எதிர்பாலினத்தவரிடம் இருந்து பல திட்டங்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் முடிவுகளை எடுப்பதற்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். இது காதல் உறவுகளில் சிக்கலை தவிர்க்க உதவும். சிலர் தங்கள் ஆசிரியர்களை
காதலிப்பாங்க. அது அவர்களின் கவனத்தை இழக்கச் செய்யும். எதிர்பாலினத்தவர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட படிக்கிறத நிறுத்திக்கணும். அப்போ தான் நல்லது. சாதாரணமான மாதம். மேலும் துணையுடன் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா சேர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் சாதாரணமான மாதம்தான். தம்பதிகள் தங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்க இது ஒரு நல்ல நேரம். இருந்தாலும் அண்டை நாடுகளிடமிருந்து வரம்புகள் மற்றும் தூரத்தை பராமரிக்கணும். அதான் நல்லது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அக்கம் பக்கத்தினருடன் சுற்றுலா போகிறத தவிர்த்துருங்க. இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பிரச்சனைகளை உருவாக்குது. பார்வதி தேவியை வழிபடுறது காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை தருது. திருமண நல்லிணக்கத்திற்கு நீங்கள் சந்திர பகவானுக்கு பூஜை செய்யணும். ஜூன் மாதத்தில் நிர்வாகம் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் உங்கள் நிதி வளர்ச்சியை அதிகரிக்குது. அரசியல்வாதிகள், உள்ளூர் தலைவர்கள், மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உதவி செய்வாங்க. நீண்ட பயணங்கள் மற்றும் பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளுடன் தொடர்புடைய வேலைகள் மூலம் உங்கள் வருமானம் சேமிப்பு மேம்படுது. இருந்தாலும் உடன் பிறந்தவர்கள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை அவங்க தேவைகளுக்காக செலவு செய்வாங்க. உங்கள் வருமானத்தை சமூக சேவை மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளுக்கு செலவிடலாம். திடீர் வீழ்ச்சிகள் மற்றும் பெரிய இழப்புகளை தவிர்த்திடணும். அதுதான் உதவும். முருகப்பெருமானை வழிபட்டால் உங்கள் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும். நிதி நிலைமையை மேம்படுத்த செவ்வாய் பகவானுக்கு பூஜை செய்யணும். ஜூன் மாதத்தில் நீங்கள் திறமையாக வேலை செஞ்சு உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பீங்க. இது உங்கள் பெயரையும் புகழையும் நிலைநாட்டும். உங்களின் சிறப்பும் பதவி உயர்வையும் அது தருது. புதிய திட்டங்கள் உங்கள் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்குது. நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் பெறலாம். இது உங்கள் திருப்தியை மேலும் திருப்திப்படுத்தும். உங்கள் தொழிலை மேம்படுத்த சில ஆன்லைன் வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் மற்ற நாடுகளில் நிரந்தர வழியிடத்தை பெறலாம். மேலும் தொழில் வளர்ச்சியை அனுபவிக்கலாம். கண்ணாடி, டைப்லைன் திரவம், சோதனை உபகரணங்கள், மென்பொருள் மற்றும் உற்பத்தி பொருட்கள் தொடர்பான வணிகங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றி தான். கற்பிக்கும் நிறுவனங்களை தொடங்குறது அதை பற்றி யோசிக்கலாம். இருந்தாலும் முதலீடுகளை செய்யல கவனமாக இருக்கணும். மேலும் இழப்புகளை தவிர்க்க எல்லாத்தையும் சரிபார்க்கணும். வெளிநாட்டில் முதலீடு செய்கிறது எதிர்காலத்தில் பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் தொழிலை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் ராகு காலத்தில் பூஜை செய்யணும். ஜூன் மாதம் முதுகெலும்பு, கண், வயிறு மற்றும் கால் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர வாய்ப்பு இருக்குது. வழக்கமான பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்க. மேலும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரின் அறிவுரைகளை கவனிக்கணும். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். மேற்படிப்பு படிச்சிங்கன்னா ஜூன் மாதம் நல்லது. இந்த மாதம் நீங்கள் கூர்மையான சிந்தனை திறன் மற்றும் ஞாபக சக்தியை வெளிப்படுத்தலாம். ஆனால் குறைந்த கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் படிப்பை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் பெற்றோர்களுடன் அதிக நேரம் செலவழித்து அவங்களுக்கு ஊக்கமளித்து அவர்களுக்கு உதவி நீங்கள் முயற்சி செய்யணும். கல்வியில் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்த ஹைக்கிரீவருக்கு பூஜை செய்யணும். மீன ராசி என்பவர்களுக்கு உகந்த தேதிகள் 3, 4, 7, 8, 9, 10, 11, 19, 20, 21, 24, 25 மற்றும் 30. மீனராசிக்கு சாதகமற்ற தேதிகள் 1, 2, 12, 13, 14, 17, 18, 26, 27 மற்றும் 28, 29. மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த ஜூன் மாதத்தில் முதல் பாதையில் ரொம்ப சிறப்பானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும். அன்பானவர்களின் ஆதரவும் செல்வாக்கும் உதவியும் கிடைக்கும். இதன் மூலம் எதிர்காலம் தொடர்பான லாபகரமான திட்டத்தில் ஈடுபடுவீங்க. புதிய வீடு, மனை வாங்கும் முயற்சிகள் நிறைவேறும். உங்கள் வருமானத்தை அதிகரிக்க கூடுதல் முயற்சி ஈடுபடுவீங்க. உங்களின் முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும். மாதத்தின் நடுவில் உங்கள் வீட்டில் அன்புக்குரியவர்களின் வருகை மகிழ்ச்சியை அதிகரிக்கும். காதல் விஷயத்தில் திருமணத்திற்கான ஆதரவு கிடைக்கும். நீதிமன்ற விஷயங்களில் சாதகமான பலன்களை பெறுவீங்க. வணிகம் தொடர்பான நீங்கள் முன்னெடுக்கும் விஷயங்களில் திருப்திகரமாகவும் முன்னேற்றமும் இருக்கும். பணம் தொடர்பாக யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். இதுவரை இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான 2024 வருடத்திற்கான ஜூன் மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.